ஏண்டா நீ முடிவா என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? என்னம்மா? நானும் எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து வருதுல்ல. வரடா, உன் பொண்டாட்டி ஏற்கனவே 2 பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கா, 3வது இப்ப 4 மாசமா இருக்கா. அது நீ ஆம்பளை பிள்ளை நான் நினைச்ச, அதுவும் பொம்பளை பிள்ளையாத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க வம்சாவளி அப்படி பொம்பளை பிள்ளையாத்தான் பிறக்கும். ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு வந்துரு. உனக்கு அழகான நல்ல உன்னை பார்த்து கட்டி வைக்கிறேன். இங்க வரு, எனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு நீ இருக்க, உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணாமா வீட்டுக்கு? என்னடா நான் பேசுறது உங்க காதுல விழுகுதா விழுகலையா? எரும மாட்டு மேல மழை விழுந்த மாதிரி உட்காந்துருக்கிற. எதனால ஒரு பதில் சொல்லு. ஏங்க, உங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? என்னப்பா என்ன சொல்ற? இப்ப எங்க அம்மா சொன்னது என்ன தப்பு இருக்கு? அவங்க சரியா தான் சொல்றாங்க. நீ பாட்டுக்கு வதவது பொம்பளை பிள்ளை பத்து போட்டுருந்தீங்களா, எனக்கு ஒரு ஆம்பளை போய் வாரிசு வேண்டாமா? எனக்கு ஒரு ஆம்பளை பிறந்தா தானே வெளியில பெருமை சொல்ல முடியும். ஏங்க, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அது நம்ம பிள்ளைங்க, அதை ஏங்க அப்படி பிரிச்சு பேசுறீங்க? இங்க வருமா, நீ பெத்துக்க போறது ஆம்பளை பிள்ளை இருந்தா மட்டும்தான் உனக்கு இங்க வாழ்க்கை. இல்லாட்டி நீ அப்படியே உங்க அம்மா வீட்டுல இருந்துக்க. நீ கனவுல கூட நினைச்சு பார்த்துறத இங்க வர்றோம்னு. என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மாடுக்கு இருக்கிற. எதனால ஒரு முடிவை சொல்லு. ஏன் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அது எங்க கையிலயா இருக்குது? என்னங்க, உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அவங்க படிக்காதவங்க, அவங்களுக்கு தான் ஒன்றும் புரியாம பேசுறாங்க. நீங்க படிச்சவங்க தானே. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அது உருவாதுக்கு தேவையான குரோமோசோம் உங்ககிட்ட இருந்து வர்றதுல தான் இருக்குது. இது உங்களுக்கு புரியாதா? ரொம்ப ஈஸியா பொம்பளைய குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன நீ தேவையில்லாத பேசி அவன் மனசை மாத்த பாக்குறியா? இங்க பாரு, எதுக்கு நீ தேவையான பேசிட்டு இருக்க? எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதே முடிவு, ஏன் முடியும். ஏங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க பேசுறீங்க நீங்க? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியலைங்க. உங்களுக்கு காதலிக்கிறதுக்கு பொண்ணு வேணும், கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு வேணும், கட்டி அணைக்க பொண்ணு வேணும், உங்களுக்கு துவைக்க சமைக்க வீட்டு வேலை செய்யறதுக்கெல்லாம் பொண்ணு வேணும், உங்களுக்கு முடியலைன்னா தைலம் தேய்ச்சி விட்டு கைகளை அமைக்க விடுறதுக்கு பொண்ணு வேணும். நாளை பின்ன நீங்க படுக்கை விட்டு எந்திரிக்கவே முடியாத நிலை வந்தா கூட அப்போ உங்களுக்கு எல்லா சேவகமும் பண்றதுக்கு பொண்ணு வேணும். ஆனா நாங்க பெத்து தர்றது மட்டும் பொண்ணா இருக்க கூடாதாங்க? இது என்னங்க நியாயம்? ஏத்த இவங்களே புரியாம ஏதாவது பேசினா கூட எது சரி எது தப்புன்னு நீங்க தான் எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நீங்க போய் இப்படி பேசுறீங்களா? அதை நினைச்சா தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இங்க பாருங்கங்க, ஒரு பொண்டாட்டியோட கண்ணீரை மட்டும் சம்பாதிக்காதீங்க, அது ரொம்ப வலிமையானது. அப்புறம் நீங்க காலகாலத்துக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோங்க.